ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட்ல லாவண்யா வந்து ராகவ் கிட்ட சொல்றாங்க, நீ அபி காலத்துல கட்டினது தாலியே கிடையாது ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு. ராகவ் டென்ஷன் ஆகி லாவண்யாவை அடிச்சிடுறாரு. அபி வந்து ஷாக் ஆறாங்க. முரளி வந்து டென்ஷன் ஆறாரு. லாவண்யா வந்து சொல்றாங்க, இவங்க எல்லாரை விட நான் தான் ராகவ் உன்னை ரொம்ப லவ் பண்ணியிருக்கேன், ஒரு நாள் உனக்கே தெரியும் நான் தான் பெஸ்ட்ன்ட்டு, அப்போ நீ என்னை தேடி வருவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து போறாங்க. மது வந்து சொல்றாங்க, நான் ராகவால கன்சீவ் ஆகல, ராகவால கன்சீவ் ஆனன்னு நினைச்சுதான் அபி எனக்கும் ராகவுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ராகவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே விமலுக்கும் மதுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ராகவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. லட்சுமி வந்து சொல்றாங்க, உன் அளவுக்கு யாருக்குமே பக்குவம் இருக்காது அபி அப்படின்னு சொல்லிட்டு. சுந்தரியும் கிருஷ்ணாவும் பேசிக்கிறாங்க, நம்ம போற பிளான் எல்லாம் எப்படி ஃபிளாப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அபி வீட்டுல இருந்து ராகவ் வீட்டுக்கு வராங்க. அபியும் ராகவும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க, ஒரு வருஷத்துல அவங்க பிரிறமே, அந்த கான்ட்ராக்ட் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆகாஷ் வந்து அந்த கான்ட்ராக்ட் எடுத்துட்டு வராரு. அஞ்சலி வந்து அதை படிக்க வராங்க. அபியும் ராகவும் அதை அஞ்சலி கிட்ட இருந்து வாங்க வராங்க. ராகவ் வந்து அதை வாங்கி கிழிச்சு போட்டுடுறாரு. அபியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அபியும் ராகவும் ரொமான்டிக்கா பாத்துக்கிறாங்க. அபி வந்து அனு கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. அனுவை வந்து பேச வச்சிடுறாங்க. ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்காங்க. அதை பார்த்து கிருஷ்ணாவும் சுந்தரியும் இந்த டைம்ல அபி இந்த வீட்லயே இருக்க கூடாது, எல்லாமே மாறிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. தேங்க்யூ.